மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமவுட் சீமானே. ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமவுட் கோமானே. மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமவுட் சீமானே. ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமவுட் கோமானே. Good evening, Coach. Good evening, Colombo. How are you? I'm good, Coach. How are you? Not bad at the moment? I need to talk to you about something. Got few minutes? In the middle of a heist now. But பிரச்சனை இல்லை. Go ahead. I've come across a case. But இதில் நிறைய கேள்விகளுக்கு விடையே தெரியாமல் இருக்கு. I need your help, Coach. சொல்லு Colombo. Welcome back to Ningalum Aagalam Kodishwaran. Today in our hot seat, Mr. Dilip Kantikar. Our 14 questions க்கு சரியான பதில சொல்லிட்டார். இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் இருக்கு. அந்த கேள்விக்கு அவர் சரியான பதில சொல்லிட்டா, he is going to be a #1 contestant who is going to win 10 crore rupees in our show. Mr. Dilip Babu, how do you feel about this? நர்வஸ்ன்னு சொன்னா ரொம்ப சின்ன வார்த்தையாடு சார். இவ்வளோ டென்ஷன்ல இருக்கேன். உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. சார் பார்த்தா தெரியாது சார். இங்கே பாருங்க என் கையெல்லாம் எவ்வளோ ஈரமாயிடுத்து. Okay, Mr. Dilip Babu, let's go to the final question. And remember, you don't have any more lifelines left. If you get this answer wrong, இங்கிருந்து நீங்க வெறும் 5 லட்சம் மட்டுமே எடுத்துட்டு போக முடியும். Are you sure you want to proceed? எஸ் சார், போயிடலாம் சார். Alright, Mr. Dilip Babu, the final question to win 10 crore rupees on your computer screen now. Mr. Dilip Babu, in which year was Queen Elizabeth coronated as the Queen of the United Kingdom and the Commonwealth Realms after the death of King George VI? Your options are A. 1952, B. 1953, C. 1558, and D. 1559. King George VI in மறைவுக்கு பிறகு எலிசபெத் ராணி அவர்கள் யுனைடெட் கிங்டம் மற்றும் காமன்வெல்த் நாடுகளின் ராணியாக எந்த வருடம் முடிசூட்டப்பட்டார்? உங்களின் ஆப்ஷன்ஸ் ஏ 1952, பி 1953, சி 1558, டி 1559. Mr. Dilip Babu, ரொம்ப யோசிக்கிறீங்க. What do you think is the answer? சார், I'm thinking சார். என்ன திங்க் பண்றீங்கன்னு சொன்னா நாங்களும் சேர்ந்து திங்க் பண்ணலாம்ல? Mr. Dilip Babu, எலிசபெத் ராணி யாரும் தெரியுமா? தெரியும் சார். இங்கிலாந்து நாட்டு ராணி. ஓ, ஃபேண்டாஸ்டிக். வேற சொல்லுங்க. ஆனா 2 குவீன் எலிசபெத் இருக்காங்க சார். That's news to me now. இப்போ இருக்கிற குவீனுக்கு பேரு குவீன் எலிசபெத் II நினைக்கிறேன் சார். அப்படி என்ன டவுட் உங்களுக்கு? உங்க கேக்குறது குவீன் எலிசபெத் ஃபர்ஸ்டா இல்ல செகண்டான்னு தெரியல சார். இது ஒரு கன்ஃபியூசிங்கான கேள்விதான். But what do you think is the answer? 1952 இல்ல 1953 இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஏன் சார் 1558 இல்ல 59 இருக்க கூடாதா? ஜார்ஜ் the 6th
1900s மேல தான் இருந்தாரு. ஸோ அதனால 1552லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். Good, Mr. Delhi Babu. So, can we have the final answer? சார் 1952 சார். Lock பண்ணலாமா? நோ சார் 1953 சார். Mr. Delhi Babu, கரெக்டா சொல்லுங்க. 1952 or 1953? சார் ஆப்ஷன் பி தான் சார். 1953 தான் சார். ஆப்ஷன் பி. Final answer? எஸ் சார், ஆப்ஷன் பி 1953 ஃபைனல் ஆன்சர் சார். Alright, then let's lock option B, 1953. Mr. Delhi Babu, let's go to the answer. Queen Elizabeth I became the queen in 1558. King George VI died in the year 1952, after which Queen Elizabeth II was coronated as the queen in the year 1953, which is the right answer. Mr. Delhi Babu, you have won 10 crore rupees and you are the first contestant to win here. Thank you. Is that your question, Colombo? இல்லை கோச், இந்த கதை இன்னும் முடியல. Sir? மிஸ்டர் தில்லி பாபு இருக்காங்களா? இருக்கார் சார். நீங்க? ஐ எம் பேங்காக். சார் நீங்களா? வாங்க சார். Who's it, dude? Oh, sir, hi. சார் பேங்காக் வாங்க. நாளைக்கு என்ன வருது சொன்னேன்? I will tell you. சார் இவள்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அன்னைக்கு வந்திருந்தாளே, கோவா மாஹி. சார் காஃபி சாப்பிட்றலா? No, it's okay. I'm fine. Mr. Delhi Babu, you are brilliant the other day. தேங்க்யூ சார். நீங்க என்ன ரொம்ப புகழறேன். எல்லாம் தெய்வத்தின் அனுகிரகம் தான் சார். எப்படியோ எல்லா ஆன்சரும் தெரிஞ்சுட்டு நல்லா விளையாடுறீங்க. என்ன சார் சொல்றேன்? எனக்கு புரியல. என்ன ஃப்ராட் பண்ணி क्वेश्चंसலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேக்குறேன். சார் இந்த ஷோக்காக நான் எத்தனை நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் தெரியுமா? அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணினால தான் எல்லா क्वेश्चंसக்கும் ஆன்சர் பண்ண முடிஞ்சது. டென்ஷன் ஆகாதீங்க மிஸ்டர் தில்லி பாபு. சார் அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, எதுக்கு தேவையில்லாத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? Dude, what do you want now? இப்போ எதுக்கு நீங்க மூணு பேரும் ஏஞ்சிட்டு இருக்கீங்க? Sit down, sit down. Sit down. மிஸ்டர் டில்லி பாபு, நீங்க அவ்வளோ ஸ்மார்ட்டான ஆளாவே இருங்க. பட் ஐம் கோயிங் டு கிவ் யூ a final test. இதுல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா இந்த 10 கோடி ரூபாய் செக் உங்களுக்கு கொடுப்பேன். பட் இஃப் யூ டோன்ட் கெட் த்ரூ, உங்க மூணு பேரையும் சுட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். Why us, dude? Shoot this guy. சார் 10 கோடி என்ன எங்கிட்ட கொடுக்க போறீங்க? சொல்றது மாத்திரம் எங்களை சேர்த்து சொல்றீங்க. அவனை சொல்லுங்க சார்.
அது உங்க தலையெழுத்து. உங்க 2 பேரோட உயிரும் டில்லி பாபு உங்க கையில தான் இருக்கு. சார் உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன் டில்லி. இந்த பேக்ல 3 ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கு. அதுலேருந்து ஒரு பழம் உங்க ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் வைக்க போறேன். ஏன் சார் பழத்தை குறிப்பாக சொல்ல போறீங்களா? Shut your gob, dude. அதுக்கு முன்னால உங்க 3 பேர் கண்ணையும் கட்ட போறேன். Now, my question is very simple. யார்கிட்ட அந்த ஆரஞ்சு பழம் இருக்கு? சார் கண்ணை கட்டி போட்டு பையன் எங்க இருக்கு கேட்டா எப்படி சார் சொல்றது? சார் அவனுக்கெல்லாம் கண்ணை திறந்தாலே ஆப்பிள் எது ஆரஞ்சுன்னு சொல்லுங்க சார். அப்படியா? Let's make this interesting. கோவா and மாஹி, நீங்க 2 பேரும் உங்க கேட்ட அவுத்துடலாம். இப்போ சொல்லுங்க, அந்த ஆரஞ்சு பழம் யார் தலைமையில இருக்கு? கோவா, மாஹி, டில்லி, உங்க 3 பேர்ல யார் வேணாலும் இந்த பதில சொல்லலாம். அப்போ உங்க 3 பேருக்குமே அந்த ஆரஞ்சு பழம் எங்க இருக்குன்னு தெரியல. Which means all 3 of you are dead meat. சார் Yes, Dilly. கோச், இந்த கேஸில் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு யூகிக்க முடியுமா கோச்? தட்ஸ் வெரி சிம்பிள் கொலம்போ. அந்த சுச்சுவேஷனில் கோவாக்கும் மாஹிக்கும் மற்றவங்க தலையில் என்ன பழம் இருக்குன்னு தெரியும், ஆனால் அவங்க தலையில் என்ன பழம் இருக்குன்னு தெரியாது. அவங்க கண்ணை திறந்து பார்த்தப்போ மற்றவங்க 2 பேர் தலையிலையும் ஆப்பிளை பார்த்தாங்க. மிச்சம் இருக்கிறது ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு. அது எங்கே இருக்குன்னு அவங்களால கெஸ் பண்ண முடியல. Dilly was waiting for Goa or Mahi to say where the orange was, but both of them didn't say a word. அவங்க 2 பேரும் சும்மா தான் இருந்தாங்க. which means அவங்க 2 பேர் பார்க்குறதும் ஆப்பிள்ஸ் தான் டில்லிக்கு புரிஞ்சிருக்கும். எஸ், அந்த ஆரஞ்சு பேங்காக் கொண்டு வந்த பேக்கில் தான் இருந்துச்சு. அந்த ஆரஞ்சு உங்கள் பையில தான் இருக்குது. தட்ஸ் கிரேட் கோச். பட் அதுக்கப்புறம் பேங்காக்கை யாருமே பார்க்கலையே. அவருக்கு என்ன ஆயிருக்கும்? எனி தாட்ஸ்? அது கண்டுபிடிக்க வேண்டியது உன்னோட வேலை கொலம்போ. குட் நைட் அண்ட் குட் லக். கோச் 10 கோடி கோச். இந்த ப்ரோக்ராமில் கேட்குற கேள்விலாம் நம்ம முன்னாடி தெரிஞ்சுட்டா 10 கோடி அடிக்கலாமே கோச். அது அவ்வளோ ஈஸி இல்லை டில்லி. அதில் வர கொஷின்ஸ் எல்லாமே ஒரு அல்கோரிதம் பேசிஸில் வரும். என்ன கொஷின் வரப்போகுதுன்னு அந்த ஷோ நடத்துகிற பேங்காக்கே தெரியாது. 10 கோடி கோச். பட் டோன்ட் வரி, ஐ ஃபிகர் திஸ் அவுட். என்னதான் பிளான் கோச்? I present to you the eye of God. கோச் புரியலையே. இந்த கிளாஸில் லேட்டஸ்ட் லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்பைக் கேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நீ போட்டுக்கிட்டா வாட் யூ see is what I see. புரியலை கோச். இதை போட்டுக்கிட்டு நீ இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். வாவ், சூப்பர் கோச்.
இது போட்டுக்கிட்டா நான் பார்க்குற கேள்வி உங்களுக்கு தெரியும், பட் கரெக்டான ஆன்சர் எனக்கு எப்படி கோச் தெரியும்? இதில் 2-way டிரான்ஸ்மிட்டர் ஃபிட் பண்ணியிருக்கேன். நீ பார்க்குற கொஷின்ஸ் எனக்கு தெரிஞ்சதும் ஆன்சர்ஸை கூகுள் பண்ணி உனக்கு அனுப்பிடுவேன். ஆப்ஷன்ஸில் ஏயா பியா சியா டியான்னு இந்த லெஃப்ட் சைடு கிளாஸில் டிஸ்பிளே ஆகும். செம்ம கோச். பட் இதில் இன்னொரு சிக்கல் கூட இருக்கே. என்ட்ரி டைமில் செக்கிங்லாம் பண்ணுவாங்களே, அப்போ மாட்டிக்கிட்டேன்னா? கண்டிப்பாக மாட்டுவேன் கோச். மாட்டேன். ஸ்டூடியோக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நீ நார்மல் கிளாஸ் தான் போட்டுட்டு போகிற. முதல் 5 கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி தான் இருக்கும். அதுக்கு நீ தான் பதில் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விடுவாங்க. பிரேக் டைமில் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லு. நீ ரெஸ்ட் ரூம்குள்ளே என்ட்ரு ஆனதும் ரெஸ்ட் ரூமோட ரூஃபில் உனக்கு ஐ ஆஃப் காட் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உன்னோட நார்மல் கிளாஸை அங்கே வச்சுட்டு ஐ ஆஃப் காடை மாற்றி எடுத்துக்க. தென் இட்ஸ் கேம் ஆன். சூப்பர் கோச், செம்ம ஐடியா. பட் அந்த ஃபஸ்ட் 5 கேள்வி எனக்கு தெரியாமல் போச்சுன்னா? அவ்வளோ முட்டாளா நீ? அப்படியே உனக்கு ஆன்சர்ஸ் தெரியலனாலும் 3 லைஃப் லைன் இருக்குது. Mr. Dilly Babu, you have won 10 crore rupees and you are the first contestants to win here. Thank you. Really. Just hold on to that episode. அதில் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. யா, அதை கிளாரிஃபை பண்ண தான் நான் போயிட்டுருக்கேன். அலைட்டிங்க. யாரு? பேங்காக்கா? நாளைக்கு தானே வரதா சொன்னாலும். அப்போ உங்க 3 பேருக்குமே அந்த ஆரஞ்சு பழம் எங்க இருக்குன்னு தெரியல. Which means all 3 of you are dead meat. சார். Yes, Dilly. அந்த ஆரஞ்சு உங்கள் பையில தான் இருக்குது. That was really smart, Dilly. But உங்க ஸ்பெக்ஸ் எங்க திலீப் பாபு? No, Dilly. No. சொல்லுடலி. கோச், செக்கு கிடச்சாச்சு. பட் பேங்காக்கு நம்ம மேலே டவுட் வந்துடுச்சு. என்ன சொல்கிற டில்லி? வேறு வழி இல்லாமல் பேங்காக்கை கொல்ல வேண்டியதாக போச்சு. முட்டாள். ஆமாம் கோச். நான் சொல்கிறது நல்லா கேளு. இன்னும் 24 மணி நேரத்தில் நீ மாட்டிப்ப. நானும் தான். அது நடக்காமல் இருக்கணும்னா நான் சொல்கிறது அப்படியே செய். ஓகே. முதல்ல பேங்க்குக்கு போய் அந்த 10 கோடி செக்கை டெபாசிட் பண்ணு. அங்கேருந்து ஹைவேஸ்க்கு வா. ஒரு ட்ரிப் அடிக்கிற வண்டியாக பார்த்து லிஃப்ட் கேளு. அங்கேருந்து நேராக மதுரைக்கு வந்துடு. மதுரைக்கு வந்த உடனே யூ ஹேவ் டு கேட்ச் த 8:40 ஃப்ளைட் டு துபாய். டுடே ஆக்ட் இமீடியட்லி. தேங்க்யூ.
ஓகே, கோச்சா வர சொல்லு. டேய் கோச்சா, அப்புறம் இந்த பேக் என்னடா இது? என்னது? தெரியாதா? அப்பா அப்புறம் பண்ணப்பா. பாப்பா அப்பா அப்பா ப்ளீஸ் பா. அப்பா ப்ளீஸ் பா விட்டுருப்பா. அப்பா. எனது அருமை அண்ணன் பேங்காக், நீ எனக்கு சின்ன வயசுலேருந்து கெட்டதை மட்டும்தான் பண்ணியிருக்க. நீ பண்ண தப்புக்கெல்லாம் என் மேலே பழிய போட்ட. அப்பா கிட்ட எப்பவுமே எனக்கு கெட்ட பேரை வாங்க வச்ச. உன்னாலேயே நான் வீட்டை விட்டு போனேன். அப்பா கிடக்கும்போது அவரை கன்வின்ஸ் பண்ணி சொத்தெல்லாம் உன் பேருக்கு எழுதி வாங்கிட்டேன். நான் உன்கிட்டேருந்து எனக்கு சேர வேண்டியதை மட்டும்தான் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் தில்லி உன்னை கொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கல. என்ன செய்யறது? வினை விதைத்தவன் வினை அறுப்பான்.